வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒசூரில் இப்போ நம்ம ராமநாயக்கன் ஏரி அது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அது ஆப்போசிட்டில் மெயின்டைன் பை டைட்டன் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது, சரிங்களா? ஒரு ரவுண்டானா. ஆனால் இந்த பார்க்கை இப்போ சீரமைச்சிருந்தாங்க, சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்க்கில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அன்மேரிட் நாட் அலோடுன்னு. எதுக்குன்னா இவங்க சிலிமிஷத்துல ஈடுபடுறாங்க. ஆண்கள் பெண்கள் ஜோதியா லவ்வர்ஸ் ஃபேமிலிஸ் வர்றவங்கள கொஞ்சம் சங்கோஜப்பட மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுக்காக பேனர் வச்சிருக்காங்க. அப்படி சொல்றதுக்கு யாரும் ரைட்ஸ் இல்லைங்க, வராதிங்கன்னு சொல்லி பேனர் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தப்பு இல்லை. அதே மாதிரி இது பேசும் பொருள் ஆனதுக்கு அப்புறம் எல்லா வீடியோ போட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு பிரபலமாக்குறதுனால அந்த பேனர் எடுத்துட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு இடத்துலயும் நீங்க வராதுன்னு தடுக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லை. அது அவங்களோட இடமா இருந்தா மட்டுமே தடுக்க முடியும். அதாவது என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வராதுன்னு சொல்லி தடுக்கலாம். ஆனா ஒரு பொது இடத்துல நீ வரக்கூடாதுன்னு சொல்லி யாருக்குமே உரிமை இல்லை. நான் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சட்டங்கள் அப்படிதான் இருக்கு, சரிங்களா? சட்டங்களுக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான். எல்லாருமே எல்லா இடத்துக்கும் வரலாம் பப்ளிக் பிளேஸ்க்கு. அதே மாதிரி இந்த பேனர் வச்ச தப்புன்னு சொல்லிட்டு அவங்களே சில நேரத்துக்கு அப்புறம் பேசும் பொருளானதுக்கு அப்புறம் எடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத அன்மேரிடு போட்டோட அன்மேரிடு கப்பிள்ஸ் இல்ல ஒரு பேரு இல்ல லவ்வர்ஸ் வரக்கூடாது. அன்மேரிட் நாட் அலோடு. அது கப்பிள்ஸ் நாட் அலோடு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வர்றவங்க உடவாட்டம் சொல்லி பேனர் வச்சிருக்காங்க. இது தப்புன்னு தெரிஞ்சதுனால சில பல ஏதாவது பேசும் பொருள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு எடுத்தாங்க. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கம்மியா இருந்துச்சு, இப்ப அது ஒரு சாயங்காலம் ஈவினிங் பார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உண்மையில, பக்கத்துல பெங்களூர்ல இருந்தாலும் பெங்களூர் பக்கத்துல ஒசூர், பெங்களூர் என்னதான் ஹைடெக்கா மால்ஸ் ஓப்பன் பண்ணாலும் போயிட்டு வரதுக்கே 3 மணி நேரம் ஆகுறதுனால சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பார்க்குற இடங்கள் ரொம்ப கம்மி. இங்க ஒசூர்ல நம்ம மலை கோயில், சந்திர சூடேஸ்வரர், அதே மாதிரி இப்ப இந்த பார்க்கு, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறதுனால தேட்டர்ஸ், அதனால இப்ப இந்த தேட்டர்ல இந்த பார்க்ல இந்த மாதிரி பேனர் வச்சது பேசும் பொருள் இருக்கு. இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் பப்ளிக் பிளேஸ்ல வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு யாரும் உரிமை இல்லை. நம்ம சேனலை தயவுசெய்து சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் ராமநாயக்கன் ஏரி 152 ஏக்கரில் உள்ளது. இந்த ஏரிக்கரையில் மாநகராட்சி சார்பில் குழந்தைகள் பூங்கா 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த பூங்காவின் நுழைவு வாயிலில் திருமணமாகாதவர்களுக்கு பூங்காவிற்குள் அனுமதி இல்லை என பேனர் கட்டப்பட்டிருந்தது. அதில் தமிழக அரசின் முத்திரை, காவல்துறையின் முத்திரை, காவல் உதவி எண் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் சிறிது நேரத்தில் அவசரமாக பேனர் அகற்றப்பட்டது. இந்த பேனரை காவல்துறையினர் வைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் பேனரை கட்டியவர் யார் என விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். Hey,